श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्मा तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकं। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। हरि ओम तत्सत्। ஸ்ரீராம குணகானம். கடந்த சத்சங்கத்தில் ராமருடைய குணங்களுக்குள்ள ஆறாவது குணமாக பேசிக்கொண்டிட்டிருக்கிற திருடவிரதா அப்படின்னு குணத்தை நம்ம விசாரணை பண்ணி கேட்டுட்ருக்கிறோம். இதில் விபீஷண சரணாகதி. சரணாகதி అనేది பக்தி மார்க்கத்தில் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் கூட ஞான மார்க்கத்தில் வேதாந்தத்துக்கு வந்தப்போ கூட அது பரிபக்வமாகி பரிபுஷ்டி ஆயிடும் சரணாகதி. கர்மயோகம் செய்யும்போது ஈஸ்வரார்ப்பண புத்தியோடு ஆரம்பிக்கிறோம். அது பக்தி இன்னும் நல்ல விதமாக புரிஞ்சு நம்ம அனுசரிச்சுட்டே இருந்த சர்வம் ஈஸ்வரமயம் சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த சரீர மனோபுத்தி அகங்காரங்களை பகவானுக்கு சமர்ப்பணம் பண்ணி சமஷ்டி ஈஸ்வரனுக்கு சமர்ப்பணம் பண்ணி தான் ஞான நிஷ்டைக்கு வர முடியும். அதனால் சரணாகதி விஷயம் விபீஷணன் எப்போ லங்கா ராஜ்யத்தினை அண்ணனை விட்டுட்டு இந்த பக்கம் அதுக்கப்புறம் விசாரணை நடந்தது. சுக்ரீவன் தான் முதல் ரொம்ப பதற்றம் ஆகி அவனுக்கு பிடிக்கவே இல்லை. ஆனால் ராமர் எல்லாரும் உங்களோட அபிப்பிராயம் பேசுங்கோ அப்படின்னு சொன்னார். எல்லாரும் அவங்க அபிப்பிராயத்தினை பேசினதுக்கு பிறகு கடைசியாக ஹனுமான்ஜி சொன்னார். ஹனுமான்ஜி சொன்னதே மட்டும் பொருத்தமாக இருக்க ஏற்றுக்கலாம்னு சொன்னார். ஹனுமான்ஜி சொன்னதுனால ராமர் விபீஷணன் ஏற்றுக்கலை. ராமர் தனக்கு என்ன ஒரு நியமம் நிஷ்டா தர்மம் இருக்கின்றனதோ அதை அனுசரிக்கிறார். அப்படி பார்க்கும்போது இவங்களை எல்லாருமே இப்போது ஒத்துக்கிற போல் செய்யணும். வானர்கள் எல்லாரும் ராமர் ஏன் இப்படி விபீஷணன் எடுத்துக்கணும் நம்ம பக்கம்னு விரும்புகிறார் அப்படின்னா அது அவங்களுக்கு இஷ்டப்படணும், புரிய வைக்கணும். அதுக்காக ராமர் பல விஷயங்கள்னு சொன்னார். அதுக்கப்புறம் சுக்ரீவனுக்கு முக்கியமாக நீ இப்படியெல்லாம் கவலைப்படாதே, என்னோடய சக்தி உனக்கு தெரிஞ்சும் நீ ஏன் கவலைப்படுறே அப்படின்னு ஒரு கதை சொல்ல தொடங்கிட்டார். அங்கே தான் நம்ம கடந்த சத்சங்கத்தில் நிறுத்தியிருக்கோம். என்ன கதைன்னா, எப்படி நம்ம பஞ்சதந்திரங்களுக்குள்ள குழந்தைகளுக்கு சொல்கிற கதை போல் ராமர் கூட ஒரு கதை தெரிஞ்சு வச்சிருக்கிறார். 2 புறாக்கள் காட்டில் ஒரு மரத்துக்கிட்ட நிவசிச்சிட்ருக்கு. அதில் ரொம்ப மழை ஆரம்பித்தது, காற்று வீசுறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதில் ஒரு பெண் புறா கொஞ்சம் தூரம் எங்கே போய் அங்கே வேறு மரத்து மேலே நிந்தி மாட்டிக்கிச்சு. அங்கே உடனே கிளம்பி ஆண் புறா இருக்கிற மரத்துக்கு வர முடியல.
அந்த சமயத்தில் ஒரு வேணன் ரொம்ப பசியோட இந்த மழைனால் நனைஞ்சி ரொம்ப குளிரோட உடம்பு கூட கொஞ்சம் முடியாமல் ஜுரம் போல் இருக்கிற சமயம், அப்போது பசிக்குது, ரொம்ப ரொம்ப பலகீனமாக டயர்டாக இருக்கான். அவனும் இந்த பெண் புறா மரத்து மேலே இருக்கிறது பார்த்து ஒரு கல் வீசி அதனை அடிச்சிட்டான். அது கீழே விழுந்தது, சாகலை. உடனே எடுத்துக்கிட்டு அவனுடைய புட்டைக்குள்ளே போட்டுக்கிட்டு வலையில் இப்போது எங்காவது வேறே கொஞ்சம் வசதியான இடம் இருந்தால் அந்த மரத்துக்கிட்ட போய் உட்கார்ந்துட்டு கீழே கொஞ்சம் ஜலம் அதெல்லாம் சேராமல் இருக்கிற இடத்துல இது நீ எப்படியாவது சூடு பண்ணி சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்துக்கிட்ட நின்று பார்த்து இங்கே உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு உட்கார்றார். இப்போது ஆனால் ரொம்ப குளிருது, ஜுரமாக இருக்கு. அங்கே இப்போ நெருப்பு ஏற்றுறதுக்கு காஞ்ச குச்சிகள் எதுவுமே காணும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டுருக்கிறார். இவர் சேர்ந்து உட்கார்ந்த அந்த மரம் இந்த பெண் புறாவுடைய ஆண் புறா இந்த ரெண்டும் சேர்ந்து தங்குற இடம். அது எப்போ அந்த மரத்துக்கிட்ட வந்தானோ வந்த உடனே மேலே இருக்கிற ஆண் புறா பார்க்கறது கீழே வலையில் சிக்கி இருக்கிற இந்த பெண் புறான்னு பார்த்து ரொம்ப துக்கப்படுறது. அப்போது இந்த பெண் புறா சொல்கிறது, அந்த ஆண் புறா அப்படி அங்கேருந்து கேட்குறது கொஞ்சம் கிட்ட இருந்து என்ன சொல்கிறதுன்னா, நம்ம வீட்டுக்கு தேடி ஒரு அதிதி வந்திருக்கார், அவருக்கு இப்போ நம்ம ஆதித்யம் கொடுக்கணும், அவர் ரொம்ப பசியோடு இருக்கார், குளிருதி, உடம்பு சரியில்லாமல் இருக்கார், அப்படி ஒரு கெஸ்ட்டு நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வந்தார் அப்படின்னா நம்ம இங்கே தானே தங்குறோம். அதனால் கிரகஸ்தலுக்கான நம்ம 2 பேருடைய கடமை என்னன்னா, இவருக்கு என்ன வேணுமோ அது பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஆண் புறா அங்கங்கே போய் எப்படியோ காஞ்ச சில குச்சிಗಳನ್ನು கொண்டு வந்துச்சு. அது வச்சு இந்த வேணன் போயவன் நெருப்பு ஏற்றிட்டான். நெருப்பு ஏற்றினதுக்கப்புறம் இப்போது ஐயோ இவருக்கு ஒன்றும் நான் சாப்பாட்டு ஒன்றும் கொடுக்கலையே, நம்ம வீட்டுக்கு அதிதியாக வந்தாருன்னு சொல்லி அந்த ஆண் புறா கூட ஆண் புறா இன்னும் பெண் புறா அந்த வலைக்குள்ளே தான் இருக்கு, அவனை எடுத்து இன்னும் நெருப்பில் வைக்கலை. பெண் புறா சொன்ன விஷயம், நம்ம கிரகஸ்தர்கள் நம்ம நம்முடைய கர்த்தவியம் இது, சரணார்த்தியாக நம்மளை தேடி வந்த அவருக்கு முடியாத சமயத்தில் நம்ம உதவி செய்யணும்னு சொன்னதுனால இந்த ஆண் புறா அந்த நெருப்பில் குதித்து அவருக்கு ஆகாரம் ஆயிடுது. அந்த சமயத்தில் அதை பார்த்த இந்த வேணனுக்கு ரொம்ப மனசு கருங்கி போச்சு. எப்படிப்பட்ட தியாகம் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டான். அப்போ நான் பிடிச்சி வச்ச இந்த பெண் புறாவுடைய ஹஸ்பண்ட் தான் இந்த ஆண் புறா அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்பட்டார். நான் இப்படிப்பட்ட ஒரு தவறு செஞ்சானே அப்படின்னு நினச்சிட்டு இந்த பெண் புறான்னு விட்டுடுறாரு. விடும்போது பெண் புறா என்ன பண்ணுறது, என்னுடைய பதி இல்லாமல் ஹஸ்பண்டு நான் தனியாக என்ன வாழுவேன், அதனால் நீங்கள் என்ன கூட அவர் பிராணத்தியாகம் பண்ணி உங்களுக்கு ஆகாரமாக, அதையும் நான்வெஜ் தானே இவனு சாப்பிடுவான், அதுக்கு தான் வேறு என்ன ஆகாரம் கொடுக்க முடியும்னு தான் அந்த ஆண் புறா நெருப்பில் குதிச்சது. அப்போது பெண் புறா கூட நெருப்பில் குதித்து பிராணத்தின்னு தியாகம் பண்ணிச்சு. இதுதான் ராமர் இந்த கதை சொல்லி சுக்ரீவனுக்கிட்ட சொல்கிறாரு. இப்படி கேட்குறாரு, ஒரு பட்சி 2 பேர் பதி பத்தினி 2 பட்சிகள் பறவைகள்
ஒரு சரணார்த்தி ரட்சணக்காக தேடி நம்மக்கிட்ட வந்தால் இப்படிப்பட்ட மகா உத்தமமான பிராண தியாகத்தினை பண்ணிட்டு அவங்க 2 பேரும் உயிரே கொடுத்தாங்களே. அப்படி இருக்கும்போது என்னை போல் ஒரு மனிதன் வந்து எந்த அளவுக்கு நானும் அந்த சரணார்த்தியாக வந்த அவனுக்கு நானும் உதவி செய்யணும் அப்படின்னு கேட்குறார். அப்போது எல்லாரும் இது கேட்டதுக்கப்புறம் அவங்களுக்கு புரிய வச்சு ராமர் அவங்கள எல்லாரும் ஒத்துக்கிற போல் செஞ்சு கரெக்டு தானே எல்லாரும் ரொம்ப ஸ்டன் ஆகிட்டாங்க ராமர் இந்த கதை சொன்ன உடனே. அப்புறம் இன்னொரு உதாரணமும் கொடுக்குறாரு ராமர். என்னன்னா கண்வ மகர்ஷியோடைய புத்திரனான கண்டு அவர் வந்து எப்பவுமே சத்தியத்தினே பேசுவார். ஒரு வாட்டி அந்த கண்டு மகர்ஷி ஒரு ராஜா கிட்ட இப்படி ஒரு ஹித போத செய்கிறார், ஒரு நல்ல கருத்து சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதில் ஒரு ஸ்லோகம் பாருங்கோ எப்படி இருக்குன்னு. கண்வ ரிஷியோடைய புத்திரன் கண்டு ஒரு ராஜா கிட்ட சொல்கிறார், பத்தாஞ்சலி புடம் தீனம் யாச்சந்தம் சரணாகதம் ந ஹன்யா தானுஷம் ஸ்யார்த்தம் அபிஷத்ரும் பரந்தபாம். என்ன சொல்கிறாருன்னா, யார் ஒருத்தன் வந்து முதல் அவன் தீனனாக இருக்கான், நம்மக்கிட்ட வந்து கை கொப்பி இப்படி அவன் சத்ருவாக கூட இருக்கட்டும், சில வாட்டி தயனீய ஸ்திதி அப்படின்னா ரொம்ப முடியாத ஒரு நிலையில் இருக்கான். அப்படிப்பட்ட அவன் ஒரு பிச்சைக்காரன் போல் சரணு வேடிக்கிறான். அப்படின்னா எனக்கு பிராணபிக்ஷை கொடுங்கோ, சில வாட்டி உயிர் பிக்ஷை கேட்பான். அப்படி இருக்கும்போது அவங்கள மேலே தய காட்டி நம்ம வந்து அவங்களனை ஒன்றும் ஹிம்சை பண்ணக்கூடாது. நமக்கு அவன் சத்ருவாக இருந்தால் கூட. அடுத்ததாக ஆர்த்தோவா எதிவா திருப்தா பரேஷாம் சரணாகதா அரி பிராணான் பரித்யஜ்ய ரக்ஷிதவ்ய கிருதாத்மனா. அவன் வந்து ஆர்த்தனா நம்மக்கிட்ட வந்தானா, இல்லைன்னா ஒரு அகங்காரி பயங்கரவாதியாக நம்மக்கிட்ட வந்தானா, குரூரனா அகங்காரத்தோடு இருக்கானா, இப்படி ஆனால் கூட ஒரு நல்ல மனிதனை வந்து சத் பிரவர்த்தனா சத்குணங்கள் இருக்கிற ஒரு மனுஷனை வந்து சதாச்சாரனான மனுஷனை வந்து அவருடைய பிராணத்தினை தியாகம் பண்ணி கூட அந்த சரணாகதி நம்மக்கிட்ட வந்தானே சரணை வேண்டி, அப்போது சரணாகதி பண்ணவனுக்கு யாருக்கு அவனு பண்ணுறானோ அவனு வந்து இவனை எப்படி ஆனாலும் சரி காப்பாற்றணும். அப்படி பண்ணலன்னா அது பெரிய கோர பாபம் ஆகிடும் అని சொல்லிட்டு அந்த ரிஷி சொல்கிறார். அப்போது இதெல்லாம் யாரும் ராமர் சொல்கிறாரு வானர்கள் கிட்ட. இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு பாருங்க. இங்கே தான் அந்த சரணாகதி முக்கியமான ஒரு ஸ்லோகம் ஹைலைட்டட் ஒன். இங்கே தான் ராமர் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி சயாஜதே அபயம் சர்வபூதேப்யः ததாம்யேதத்வ்ரதம் மமா. யாரானாலும் சரி, நான் வந்து உனக்கு சேர்ந்தவன் அப்படின்னு ஒரு வாட்டி சொல்லி என்கிட்ட சரணு வேண்டி வந்தா, நான் வந்து அவனை கண்டிப்பாக எல்லா பூதங்களிலிருந்து எல்லா கஷ்டங்களிலிருந்து எல்லா பக்கத்திலும் அவனை ரட்சணை ஏற்பாடு செய்வேன், அவனுக்கு ரட்சணை கொடுப்பேன், இது என்னுடைய விரதம் அப்படின்னு சொல்லி இந்த சரணாகதி பண்ணுறவனுக்கு தான் செய்ய வேண்டிய கடமைன்னு வந்து ரொம்ப ஸ்பஷ்டமாக சொல்கிறார். இதை திருட நிஷ்விரத. சரி, இப்படி சொன்னதுக்கப்புறம் இன்னொரு
உபதேசமும் பண்ணுறாரு. முக்கியமாக சுக்ரீவனுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஆனயைனம் ஹரிஸ்ரேஷ்டா தத்தமஸ்யாபயம் மயா விபீஷணோ வா சுக்ரீவ எதி வா ராவணம் ஸ்வயம். சுக்ரீவ போய் நீ உடனே அந்த விபீஷணனை கூட்டிட்டு வா. ஒருவேளை ராவணனே ஏதாவது வேஷம் போட்டுக்கிட்டு இப்படிப்பட்ட விபீஷண ரூபத்தில் வந்திருந்தா கூட நீ சங்கோச்சப்பட வேண்டாம். அவனை எனக்கு கிட்ட கொண்டு வா, நான் அவனுக்கு ரட்சணை கொடுப்பேன். அதனால விபீஷணன் என்ன சுக்ரீவன் என்ன ராவணனே வந்தால் கூட நான் க்ஷமிச்சு அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் என்றார். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது இந்த விஷயம், இந்த கட்டம் முடியறது. நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய பாடங்கள் என்னன்னா ஒரு 4 ஹெட்டிங்ஸை பார்த்தா, ஒன்று ஊகிச்சுக்கணும். ஒரு பக்கம் ராமருடைய சபை, இன்னொரு பக்கம் ராவணனுடைய சபை. ராவணனுக்கு அங்கே சபை நடந்துச்சு இல்லையா? எல்லாரும் முக்கியமாக ராவணனை பாராட்டி என்ன பண்ணாங்க? அதர்மபரமான அதர்மபரமான இப்படிப்பட்ட துஷ்காரியம் இவன் பண்ணால் கூட அதனை சமர்த்தனை பண்ணிகிட்டே இருக்காங்க எல்லாரும், எக்ஸப்ட் விபீஷணா. அப்புறம் ஆனால் இந்த பக்கம் பாருங்க, ராமரும் சபை கூட்டிட்டார் விபீஷணன் வந்ததுக்கப்புறம். இவன் இங்கே என்ன டிஸ்கஷன் நடக்கிறது, அங்கே எல்லாரும் கூட அவங்களுடைய அகங்காரத்தின்னு சொல்கிறான். இங்கே சத்ரு கூட நம்மளை தேடி ரட்சணைக்காக அவனுக்கு இப்போது நம்ம ரட்சணை கொடுக்கலாமா சேர்த்துக்கலாமா வேண்டாம்னு இங்கே சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. அப்போது ராவண சபையில் இருக்கிற அந்த கூட்டணி அவங்க எல்லாரும் கூட என்ன பேசினான்னு ராவணனோட சேர்ந்து அவிவேகம் கர்வத்தோட கூடியிருக்கிற மக்கள் அவங்க எல்லாரும். அதனால் ஒருத்தர் கூட ராவணனுடைய ஸ்ரேயஸுக்காக சொல்லவே இல்லை. ராஜ்யஸ்ரேயஸ், அவங்க லங்கா நகரத்துடைய ஸ்ரேயஸுக்காகவும் பேசலை. இப்படி ஆனால் எல்லாரும் தம்பம் அடிச்சுக்கிறாங்க, டப்பா. அவனை பற்றி பெருமா நான் பண்ணுவேன், நம்ம பயப்பட வேண்டாம், வரட்டும், வானர் வரட்டும், ராமன் வரட்டும். ஒருத்தர் ஈவன் நார்மல் லெவலில் இருக்கிற உபமந்திரிகளுக்கு கூட சிப்பாய் கூட சேர்ந்து இப்படியே பேசுகிறாங்க. ஆனால் ராமர் பக்கம் இருக்கிற இந்த சபையில் இவங்க எல்லாரும் ராமருடைய க்ஷேமத்துக்காக முக்கியமாக அவங்களுடைய லட்சியமாக வச்சு கட்டி அவங்களோட அபிப்பிராயத்தினை நிர்பயமாக பேசிட்டாங்க. அங்கே ஃப்ரீடம் கிடையாது, நிர்பயமாக பேசலை. நம்ம ஒருவேளை ஏதாவது எதிர்பேசி அது சொல்லி இது சொன்னால் நம்ம போஸ்ட்டே போயிடுமோ என்னமோ, இல்லை நம்ம உயிரெடுத்துருவார் ராவணன் அப்படின்னு சொன்னால் ராவணனுடைய மென்டாலிட்டி அவங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த போல் அவகாசிவாதிகளாக வாழறாங்க. அங்கே பார்த்தீங்களா வித்தியாசம்? இங்கே நிர்பயம், பிரேமா, சாகசம், சேவாபாவனா, வினயம், இப்படிப்பட்ட விஷயங்களை வச்சுக்கிட்டு அவங்க ரொம்ப வினயத்தோட இந்த சபையில் இருக்கிற சபியர்கள் எல்லாரும் கூட மெம்பர்ஸு ராமர் சபை. அடுத்தது ஒரு டீம் ஒர்க் అనేది இருக்கும்போது எப்படி இருக்கும், இல்லைன்னா ஒரு மாப் கூட்டம் வேறு, டீம் வேறு. டீம் అనేది ஜட்டு అని சொல்கிறோம், டீம். இதில் ரொம்ப அழகாக அங்கே பெரிய சபை. இங்கே வானர்கள்னா முக்கியமான இந்த 10 பேர் கூட தான் ராமர் பேசிட்டார். சரியா? ஜாம்பவான், சுக்ரீவன், ஹனுமான், லக்ஷ்மணன், இப்படி அங்கதன். சரி, கடைசியில் நாயகனுடைய நிர்ணயம். நாயகன் அண்ணா எப்படி இருக்கணும்? ராவணன் அவனுடைய சக்தி மொத்தத்தினை அதர்மம் மேலே
ஏகாகிரதை பண்ணி அவன் முடிவு எடுத்துட்டான். அவங்க எக்ஸப்ட் விபீஷணன் தவிர மிச்சம் எல்லாரும் சொன்னது ரொம்ப சந்தோஷம், நீங்கள் எல்லோரும் நல்லா சொல்கிறீங்கன்னா. ஆனால் ராமர் தர்மத்துக்கே கட்டுப்பட்டு நிர்ணயம் எடுத்தார், பார்த்தீங்களா? அதனால் அந்த நிர்ணயம் எது மேலே ஆதாரப்பட்டு இருக்கனேது பார்க்கணும். ஸோ நிறைய சகனம், தர்மம், தைரியம், இப்படிப்பட்ட ராமருடைய சபையில் எல்லாரும் அந்த மாதிரி பாவனைகள் இருக்கிறவங்க. அங்கே ராவணன் அகங்காரம், அத்தியாச, கர்வம், காமம், சங்குச்சித்த மனஸ்தத்துவம், இப்படி தான் அவங்களுடைய சபையில் அந்த நாயக்கனோட சேர்த்து அப்படி இருக்குது. அதனால் நாயக்கனுடைய சுவாவம் முக்கியம். அது வேறு 10 பேர் கைட் பண்ணுறான். நாயக்கன் அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் யாரோ ஒரு மனுஷன் தனியாக ஓகே அவர் லீடர் அப்படின்னு இல்லையா. நாயக்கன் என்ன, அவனுடைய பிரவர்த்தனையினால் எத்தனையோ பேர் பிரபாவிதமாகணும். he must able to influence as many as possible. இவன் கூட இருக்கிற அப்போதானே நாயக்கன். டீமில் இருக்கிற எல்லாருக்கே உற்சாகம் கொடுக்கணும், நல்ல வழிகாட்டணும், எல்லாரையோட நல்லதுக்கு செய்யணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுதான் நாயகன் லீடருடைய குவாலிட்டி. சரி, இப்படி இப்படி ஆனதுக்கப்புறம் விபீஷணன் இப்போது ரொம்ப சந்தோஷப்பட்டார். விபீஷணன் என்ன சொல்கிறாருன்னு, இப்போ ராமர்கிட்ட வந்தாச்சு. அப்புறம் கை குப்பி நமஸ்காரம் பண்ணி எல்லாம் செஞ்சு, பரித்யக்தா மயா லங்கா மித்ராணி ச தவானி ச தனானி வை பவத்கதம் மே ராஜ்யம் ச ஜீவிதம் ச சுகானி ச. ராமா, நானும் என்னுடைய வீடு வாசல், என்னுடைய சொத்து, ராஜ்யம், பேரு, புகழ், பிள்ளை குட்டிகள் எல்லாத்தையும் விட்டுட்டு, ஸ்நேகிதர்களே விட்டுட்டு நானும் இங்கே உன்கிட்ட வந்த, உன்னை பாதங்கள்கிட்ட வந்த அப்படின்னு சொல்லி, அப்புறம் ராமர் சொல்கிறார். அப்போது இது கேட்டதுக்கப்புறம் எப்போ சரணாகதி கம்ப்ளீட்டாக விபீஷணன் பண்ணி முடிச்சிட்டானோ, அவனுடைய பேச்சிலேயே ராமர் புரிஞ்சுக்கிட்டாரோ, ராமர் சொல்கிறார், அஹம் ஹத்வா தசக்ரீவம் சப்தஹஸ்தம் சபாந்தவம் ராஜானாம் த்வாம் கரிஷ்யாமி சத்யமே தத் பிரவீமிதே. அஹத்வா ராவணம் சங்கே சபுத்திரபலபாந்தவம் அயோத்தியாம் ந பிரவேஷ்யாமி भ्रातृभिश्शपे अभिषिञ्च च लङ्कायां राक्षसेन्द्रं विभीषणं कृतकृत्यस्तदा रामः विज्वर प्रमुमोदः. ராமர் என்ன சொல்கிறார்னா, இந்த தசக்ரீவன் ராவணன், அவனுடைய மினிஸ்டரு பிரஹஸ்தன், இவங்க எல்லாரும் அவருடைய வேறு பந்துகளும் யாராவது ஆகட்டும் எல்லாரும், அவங்களின் நான் தீர்த்தி கட்டாமே, சம்ஹாரம் பண்ணாமே நான் இருக்க மாட்டேன். பண்ணி பண்ணுவேன், உன்னை ராஜாவாகவும் பண்ணிடுவேன். இது என்னுடைய சத்திய வாக்கியம், சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த யுத்தத்தில் அவங்களுடைய பிள்ளைகளாகட்டும், மினிஸ்டர்ஸ் ஆகட்டும், யாராவது வரட்டும், அகத்வா ராவணனை சம்ஹாரம் பண்ணாமே நான் அயோத்தியக்கு திரும்பி போக மாட்டேன். பாருங்க, இப்போ சீதா விஷயம் கூட முக்கியம் வரல, பார்த்தீங்களா? எப்போ இந்த தர்ம விஷயம், ஒருத்தனுக்கு உதவி செய்யணும், வாக்கு கொடுத்தாச்சுன்னா திருடவிரத்தனாக இருக்கார். அயோத்தியக்குள்ளே போக மாட்டேன் நான். இது என்னுடைய 3 தம்பிகள் மேலே ஆணையாக சொல்கிறேன், ப்ராமிஸ் பண்ணுறேன்ற ராமர் சொன்னபடி அப்போவே லக்ஷ்மணன் ஹனுமான்ஜிக்கு சொல்லி அந்த சமுத்திர ஜலத்தினை கொண்டு வாங்கோன்னு சொல்லிட்டு அப்போவே அங்கே விபீஷணன் பட்டாபிஷேகம் எல்லாரும் முன்னாடி பண்ணி ராஜாவா இப்படி டிக்ளேர் பண்ணிட்டார். இப்போவே இன்னும் யுத்தம் நடக்கலை, ராவணனும்
ஜெயிப்பானா ராமர் ஜெயிப்பாரா தெரியல. ஆனால் கூட இப்போவே அந்த காரியத்தினுடைய பண்ணி காட்டிட்டார். இது திருடவிரதம், ராமருடைய திருடவிரத அనే இந்த குணத்தினை பாராட்டுறதுக்கு சில முக்கியமான முத்துகள் போல் இருக்கிற சன்னிவேஷங்கள் தான் நம்ம பார்த்தோம். இன்னும் மேலே மேலே பார்க்கும்போது ராமருடைய குணங்கள் எல்லாமே கூட எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று லிங்காக இருக்கு, கனெக்டடாகவே இருக்கு. அதெல்லாம் கேட்கும்போது இன்னும் நமக்கும் நல்ல ஆழமாக விசதமாக புரியும். சரி, இதோடு இந்த திருடவிரதகான குணத்தினை நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்ததாக சரித்திரவான், 7வது குணம் சரித்திரவான். யாருக்கிட்ட குட் காண்டக்ட் இருக்கின்றனதோ, சரித்திரன்னா யாரோ ஒருத்தனை பற்றி ஹிஸ்ட்ரி எழுதியிருக்காங்க, இல்லைன்னா பயோகிராஃபி எழுதியிருக்காங்க அப்படின்னு இல்லை. சில பேருக்கு வேணுமனே பணம் கொடுத்து இப்படி பேப்பரில் போட்டுக்குவாங்க, பணம் கொடுத்து இந்த ப்ரெஸ் பீப்புளுக்கு மீடியாவுக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்குவாங்க. ஆனால் பார்த்தா வேறு யாரோ பாராட்டுறாங்க பண்ணுறாங்க போல் இருக்கும். அப்படிப்பட்ட சரித்திரனை கிரியேட் பண்ணுறவர் இல்லை ராமர். நல்ல மனிதன், தர்மவான், திருடவான், குணவான், வீரியவான், சத்தியவாக்கிய. அவன் எப்படி இருப்பான்னா சரித்திரவான்னா ஸ்வயமேவ முருகேந்திரதா. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து காட்டில் இருக்கிற சிங்கம் தான் யாரும் எல்லாரும் எலெக்ஷன் வச்சு ஓட்டு போட்டு அதனால் ராஜாவாக டிக்ளேர் ஆகலை. ஸ்வயமேவ அந்த சிங்கத்துக்கு இருக்கிற காம்பீரியம், அது இருக்கிற ஒரு பவர் எல்லாத்தினால அது தனக்கு தானே எல்லாரும் ராஜான்னு சொல்கிறது போல் அப்படிப்பட்ட பலத்தோடு இருக்க. யானை ரொம்ப பெருசாக இருந்தாலும் வேறு இந்த ரைனோசாரஸ், ரைனோ அதெல்லாம் சில வாட்டி பெருசாக தான் இருக்கும் சிங்கத்துக்கு மேலே பார்க்குறதுக்கு. ஆனால் அது எதுக்கு இந்த டைட்டில் வராதே, காட்டுக்கு ராஜா சிங்கந்தா. அந்த போல் ஸ்வயமேவ முருகேந்திரதா. அது மட்டும் இல்லை, எக்ஸப்ரெஷனுக்குள்ள ஒரு விஷயம் பார்த்தோம். யார் தனியாக சஞ்சரிப்பான் இந்த லோகத்தில் நடமாடுவான் அப்படின்னா அதுக்கு பதில் வந்து தர்மராஜன் சூரியனன்னு சொன்னார். அந்த டாபிக் அப்படி இருக்கட்டும். அதில் ஒரு கருத்து என்ன சொன்னோம், அப்போது ஃபூல்ஸ் தான் நிறைய பேர் சேர்ந்து கும்பில் வாழுவாங்க. ஆனால் வைஸ் பீப்புள் ஆல்வேஸ் ஹாவ் ஏ கட்ஸ், தைரியத்தோட தனியாக வாழுவாங்க, லோன்லினஸ் ஃபீல் ஆகாமல் தனியாக. ஸோ அப்போது வைஸ் பீப்புள் அதுக்கு தான் சூரியன் அங்கே ரெஃபர் பண்ணுறாரு, ஞானி. இதுக்கு உதாரணம் சொல்லும்போது அங்கே பார்த்தோம், இந்த சிங்கம் காட்டில் முக்கியமாக இது எப்பவுமே கும்புவாக போகாது. ஃபேமிலின்னு கூட கூட்டிகிட்டு போய் நிறையத்துக்கு கூட போகாது. அந்த குட்டி போடும்போது என்னமோ லைனஸ் கூட இருந்தாச்சு, அது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதை மேட்டிங் சீசன் வரும்போது தவிர அதுக்கப்புறம் புள்ள குட்டிகள் கூட பாரியா இது லைனஸ் எல்லாரும் சேர்ந்து கும்பலாக போய் பண்ணவே பண்ணாது. எப்படி யானைகள் போல், மிச்சம் ஆடு மாடு, இந்த ஜிராஃபி, ஜீப்ராஸ் இது எல்லாமே பார்த்தா எல்லாம் சேர்ந்து தான் இருக்கும். அதே போல் பாம்பு கூட தன்னந்தனியாகவே போகும். அது ஸ்பௌஸ்ன்னு கூட்டிகிட்டு போகாது. அப்புறம் அத்தனை குட்டி போடும் பாம்பு. அதனால் அட்லீஸ்ட்டு அதெல்லாம் கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் எல்லோரும் வாங்கன்னு சொல்லி 10 பேர் சேர்ந்து போகிறது எங்காவது பார்த்தோமா? முடியாது, தனியாக போகும். அதுதான். அதுபோல் இங்கே குட் காண்டக்ட் ஸ்வயமேவ. அதனால தான் ஸ்வயம் விராஜதே. அதுதான் ரவி, பானு, சூரிய பகவானுக்கு பேர். சூரிய நமஸ்கார மந்திரத்தில் எத்தனை பார்த்தோம்? மித்ர ரவி சூரிய பானு கக பூஷ்ண ஹிரண்ய கர்ப்ப மரீச்ச சவித்ர அர்க்க பாஸ்கர. ஹிரண்ய கர்ப்ப மரீச்ச ஆதித்ய சவித்ர அர்க்க பாஸ்கர். 12 குவாலிட்டிஸ். அதெல்லாம் ஒரு வார்த்தை ஒரு குவாலிட்டி. வேறு ஏதோ சந்தர்ப்பத்தில் சிபிரனில் சொல்லியிருக்கோம் அதெல்லாம். சரி, இது கொஞ்சம்.
விசாரணை பண்ண. இப்போ முன்னாடி பேசின இந்த திருடவிரதகான்னா தர்மத்தில் நிஷ்டா இல்லைன்னா தர்மக்னன்னு ஒரு குணம் பற்றி பேசியிருக்கோம் இல்லையா? அப்படி தர்மத்தை அனுசரித்து தர்மத்தை தெரிஞ்சுக்கிட்டு தர்மத்தை அனுசரிக்கிறது. இப்போ குட் காண்டக்டோட சரித்திரவான் அப்படி இருக்கிறது ரெண்டும் ஒன்றாதாவா இருக்கு? ஆமாம். ஒரு விதத்தில் தர்மக்னேது ஒரு விஸ்திருதமான பெரிய அளவில் நம்ம பார்த்தோம். சரித்திரவானது அந்த சாஸ்திர சொன்ன விதமாக யார் விவகரிப்பானோ வாழுவானோ அப்படின்னா நீதியோட சாஸ்திர நியமங்களனு 100% யார் அனுசரித்து வாழறானோ அவனு தான் சரித்திரவான். அப்படின்னா தர்மம் అనేది ஒரு பெரிய வார்த்தை. அந்த தர்மத்தின் மையமாக வச்சு தான் இப்போ நம்ம பேசுகிற இந்த குணங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் பேசும்போது பார்க்கும்போது என்னமோ தனித்தனியாக இருக்கிற போல் இருக்கு. ஆனால் தர்மம் அது மையமாக தான் இதெல்லாம். அப்போது இந்த சரித்திரவானன் அதில் பேசப்படுற சொல்லப்படுற ஒரு தனிப்பட்ட ஒரு ஆங்கிள், ஒரு பிரான்ச், ஒரு திருஷ்டிகோணம் சொல்லணும். அப்போது இவன் எப்படி இருப்பான்னா சர்வபூத வரப்போகிற குணங்களை கூட இதுக்கு மையமாக தான் அப்படி இருக்கும். என்னது சர்வபூதானு வரப்போகிறது, ஜதக்ரோத வரப்போகிறது, ஆத்மவான் வரப்போகிறது, அது எல்லாமே இவன் எல்லாமே தர்மத்துக்குள்ள பாகங்கள் தான், அங்கங்கள் தான். அப்போது இந்த விதமாக புரிஞ்சுக்கிட்டு பார்க்கும்போதும் சரி, இதுக்கு நம்ம நேராக காட்சிகளுக்குள்ள நேராக அப்படி போல் இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் முன்னாடி சில விஷயங்களை பேசிக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டே போகிறோம். ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா நம்முடைய நடவடியே நம்முடைய சர்டிஃபிகேட். அதனால் சர்டிஃபிகேட் ஆஃப் காண்டக்ட் சர்டிஃபிகேட்டுன்னு ஸ்கூலிலோ காலேஜிலோ அதெல்லாம் கம்பல்சரியாக கொடுக்கணும், யூனிவர்சிட்டியிலோ. அப்போது யாரோ கொடுத்து நம்மளை சர்டிஃபை பண்ணுறதில்ல. அதுக்கு போய் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி அதுக்காக இவன் கொஞ்சம் அப்படி ஆக்ட் பண்ணுறது அப்படி இல்லை. அவர் பிஹேவியர் இஸ் அவர் சர்டிஃபிகேட். அவர் குட் பிஹேவியர், குட் காண்டக்ட் இஸ் த குட் காண்டக்ட் சர்டிஃபிகேட். அப்படி இருக்கும். அதனால் நம்மளுடைய நடவடினால தான் நம்மளுடைய சரித்திர. அதனால் இப்படி புரிஞ்சுக்கணும். அப்படி என்ன அர்த்தம் என்ன? நம்மளுடைய நடவடினால் எது சமாஜத்துக்கு ஒரு மார்க்கதர்ஷகமாக ரோல் மாடலாக ஐடியலாக இருக்குமோ அது அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் அவங்கள சரித்திரவான்னு சொல்கிறது. இல்லைன்னா ஹிஸ்ட்ரி சரித்திரத்தில் பார்த்தா பாபர் சரித்திரம், ஷாஜஹான், அக்பர் எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்காங்க. அந்த வகையில் இல்லை. அதனால தான் இந்தியன் ஷேக்ஸ்பியர், காளிதாஸ், த அக்பர் த கிரேட் இந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணிட்டு நம்மளுடைய நிலை என்ன, நம்முடைய ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிய வைக்காமே அழகாக இந்த பொலிட்டிஷியன்ஸு அதுக்கப்புறம் நம்முடைய கலாச்சாரம், சம்ஸ்கிருதி, தர்மம் இதிலோட ஈடுபாடு இதெல்லாத்தையும் நாசனம் பண்ணிட்டாங்க. அது எப்படி ஷேக்ஸ்பியர்னு காளிதாசனை கம்பேர் பண்ண முடியுமா? கவிதை எழுதுனால, இவர் கவிதை எழுதுனால தான். காளிதாஸ் எப்படிப்பட்ட பக்தர், எப்படிப்பட்ட ஞானி, எப்படிப்பட்ட தபஸ்வி, அது பாருங்களேன். இந்த மாதிரி தான் அக்பர் எப்படி கிரேட் ஆகிடுவார். அவர் நாடு மொத்தம் டில்லியிலிருந்து ராஜபரணம் பண்ணால் கூட இஸ் எ ட்ரைட்டர். இந்த நாடுன்னு நாசனம் பண்ணி இங்கேருந்து எல்லாத்தையும் திருடிட்டு கொண்டு போகிறதுக்காக நம்மளை அடிமை பண்ணி ரூல் பண்ணவர் எப்படி அக்பர் த கிரேட். ராணா பிரதாப்னு தானே சொல்லணும். அக்பர் மேலே போராட்டம் நடத்தின ராணா பிரதாப். அதனால்
ஒரு மனிதனை வந்து நல்லவனா கெட்டவனா அப்படின்னு சொல்லி இவன் வந்து நல்ல பெடிகிரி, நல்ல விதமான குடும்பத்தில் வந்து வந்தானா இல்லையா, இவன் நல்ல பராக்கிரம், ரொம்ப பவித்திரன், சுத்தமாக, ரொம்ப சிறந்த ஒரு பெருமையோட இருக்கானா இல்லையான்னு சொல்கிறதுக்கு என்ன அடையாளம்? ஒரு அவருடைய பிஹேவியர் தான், நடவடி தான். இந்த விஷயம் பற்றி ஞாபகப்படுத்திக்கணும்னா, காட்டில் இருக்கும்போது பரதனும் ராமர்னு கூட்டிகிட்டு போகிறதுக்கு வரும்போது நிறைய பேர் வந்தாங்க. அதில் ஜாபாலி அనే ஒரு ரிஷி கூட வந்தார். அவர் கொஞ்சம் நாஸ்திகம் அதெல்லாம் பேசி ராமர்னு எப்படியாவது நீ அயோத்தியாவுக்கு போய் ராஜ்யம் பரவணம் பண்ணிக்கோ, எதுக்கு இந்த கஷ்டமெல்லாம் படுற, அப்பாவது அம்மாவது அதெல்லாம்னு சொல்லிட்டு பேசும்போது அங்கே ராமர் சொன்ன விஷயம் அன்றைக்கி பேசியிருக்கோம். இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்துறதுக்கு ராமர் இந்த ஜாபாலிக்கிட்ட என்ன சொன்னாருன்னா, குலீனம் அகுலீனம் வா வீரம் புருஷமானினம் சாரித்ரமேவ வியாக்கியாதி சுச்சிம் வா எதி வா சுச்சிம். அதுக்காக இந்த ஸ்லோகம் எடுத்தார். சாரித்ரமேவ, அவனுடைய பிஹேவியர், அவனுடைய நடவடி, அதுதான் காண்டக்ட்னு சொல்கிறது. என்னது என்ன சொல்கிறார் இதில்? நல்ல நிஜாயத்தி, ஹானஸ்டி, சத்தியம், அப்படிப்பட்ட நடவடி சொல்ற ஒரு மனுஷனை இவன் நல்லவனா கெட்டவனான்னு சொல்கிறதுக்காக இந்த ஸ்லோகம் ராமர் வந்து அங்கே மென்ஷன் பண்ணுறார். கேவலம் குலீனம் அகுலீனம், நல்ல குலத்தில் வந்தானா இல்லையா, இவன் வீரனா, நல்ல பௌருஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியணும்னா அவனுடைய சரித்திரையே தான் அது பேசும். அவனை நல்ல பியூர் மைண்டோடு இருக்கானா இம்பியூர் மைண்டா அப்படின்னு. அது மட்டும் இல்லை, இங்கே நம்ம இப்போ ஞாபகப்படுத்திக்கிட்டால் பகவத்கீதையில் ஸ்ரீகிருஷ்ணன் இந்த 16வது அத்தியாயத்தில் தைவாசுர சம்பத் விபாகம் அதெல்லாம் சொல்லும் போதும் அங்கே யார் ஒருத்தன் வந்து யசாஸ்திர விதிமுஸ்ருஜ்ய வர்த்ததே காமகாரதः ந ச சித்திமவாப்னோதி ந சுகம் ந பராம் கதிம். பகவத்கீதையில் 16வது அத்தியாயம் என்ன சொன்னாருங்க? யார் ஒருத்தனை வந்து அவனுடைய ஆசைகளுக்கு, டிசைர்ஸ்க்கு ரொம்ப அடிமையாகி, அப்புறம் சாஸ்திரத்தில் சொன்ன எந்த விஷயத்தினையும் மதிக்காமே அதை வந்து ஓவர்டேக் பண்ணி வைலேட் பண்ணி என்னுடைய சுகம், அப்புறம் என்னுடைய பெருமை, என்னுடைய கம்ஃபர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிஹேவ் பண்ணுறானோ அவன் வந்து ஒருக்காகவும் த ஹையஸ்ட் கோல் ஆஃப் த ஹியூமன் லைஃப், பரமபதத்தினை அவன் அடைய முடியாது. ந சுகம் ந பரமாம் கதி, அவனுக்கு இங்கே நிஜமாக சுகம் இல்லை, இஹ ஆர் பர அப்படின்னு சொல்லி அதே சந்தர்ப்பத்தில் அங்கே வந்து அதனால் என்ன அசாஸ்திரவிஹிதம் கோரம் தப்யந்தே ஏ தபோஜனாக. இந்த தபம் பற்றி கூட சொல்லும் போது சாத்விக தபஸ்ஸு, ராஜசிக தபஸ்ஸு, தாமசிக தபஸ்ஸனை அந்த சமயத்தில் தம்பாஹங்கார சம்யுக்தாக காமராகபலான்விதாக கர்ஷயந்த ஷரீரஸ்தம் பூதகிராமமசேதசः மாம் சைவாந்த ஷரீரஸ்தம் தான் வித்யாசுர நிச்சயான். இவன் அசுரன். இந்த மாதிரி என்ன, இவனும் எந்த சாஸ்திரத்தில் சொன்னதையும் இவன் ஆச்சரிக்காமே அவனுடைய அகங்காரம், தர்ப்பம், பலம், தம்பம், இதனால ரொம்ப அட்டாச்மெண்ட்டோட, ராகத்தோட, காமத்தோட
அசாஸ்திரியமான வேலைகள் எல்லாம் பண்ணுவானே இருந்தே, ஆனால் மேலே பார்த்தா தபஸ் பண்ணுறான் விரதம் பண்ணுறான்னு இருக்கும். ஆனால் அவனுக்குள்ளே இருக்கிற பரமாத்மான என்னை அவனை ஹிம்சை பண்ணுறான். சரீரத்தினை கஷ்டப்பட்டு அது பண்ணி இது பண்ணி நாக்கு குத்துக்கிட்டு காது குத்துக்கிட்டு அது குத்திட்டு நான் நெருப்பு மேலே நடக்கிறேன் முள்ளு மேலே நடக்கிறேன் இப்படி இதெல்லாம் ராட்சச ஸ்வபாவனி அங்கே சொன்னார் இல்லையா. எதுக்கு இது பேசுகிறோம்? காண்டக்ட் பிஹேவியர் சரித்திரவான் அப்படி சொல்லும்போது இதில் இங்கே ராமர் நடந்து காட்டிட்டாருன்னா பார்த்த விஷயங்கள் தான். இது ஒரு சிம்ஹாவலோகனம் போல் இருக்கும் நமக்கு. அது கூட ஒன்றாறு 2 பாயிண்ட்ஸ் கூட நமக்கு எக்ஸ்ட்ராவே புரிஞ்சிக்க முடியும். என்னென்னா மார்க்கதர்ஷகம் எங்கே முதல்ல ஒரு லீடராக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்னு பேசிட்டோம். இப்போது அப்புறம் திருடவிரத்தை நான் சொன்னோம். அதுபோல் சொல்லும்போது மார்க்கதர்ஷனம்னா கைட் பண்ணக்கூடிய, அப்படி நடத்தி காட்டினாதான் அடுத்தவங்களுக்கு புரிஞ்சிடும். அதனால் சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலாக நம்ம நடத்தி காட்டிட்டா அது நல்லவா புரியும். சமாஜத்தில் அப்படி தான் ரோல் மாடல்ஸ். எத்யதாச்சரதி சிரேஷ்டா தத்தத்தேவே தரோ ஜன அப்படின்னு கீதையில் பகவானே சொல்லியிருக்காரா. என்ன மார்க்கதர்ஷனம் எந்த விஷயத்திலோ அப்படின்னா சாஸ்திரத்தனி பிரமாணமாக வச்சுடு. முதல்து பார்த்தோம் மாத்ருதேவோ பவானே விஷயத்தினு பார்த்தோம். அப்போது அதில் பார்க்கும்போதும் ராமர் உடைய ஜனனம் ஆன உடனே அதுக்கப்புறம் ராமர் கொஞ்சம் வளர்ந்துட்டு அப்புறம் அவருடைய பிரவர்த்தனை நடவடி பார்த்து அங்கே வால்மீகி ஒரு ஸ்லோகம் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, ராமர் எவ்வளவோ அவரோட அம்மான கௌசல்யனே ரொம்ப ஆதரவோட கௌரவத்தோட நடந்துக்கிட்டார் எல்லா விஷயத்துலையும். அதனால் அந்த கௌசல்யாவுக்கு ஏற்பட்ட சௌக்கியம் சுகம். கௌசல்யா சுசுபேதேன புத்திராணாமித தேஜசாம் யதாவரேண தேவானாம் வஜ்ரபாணினாம். வால்மீகி இந்த ராமர் பிறந்தார், ராமருடைய நடவடினால் கௌசல்யக்கு ஏற்பட்ட ஆனந்தானை பற்றி சொல்லும் போது ஒரு ஸ்லோகம் என்ன உபமானம் கொடுக்குறாருன்னா, ராமருடைய பிறப்பு அப்புறம் ராமருடைய அந்த நடவடி பிரவர்த்தனை கௌசல்யக்கு இந்திரனுடைய தாயாரான அதிதிக்கு எவ்வளவு இந்திரன் அந்த பிறந்தப்போ வஜ்ரபாணியன்னா இந்திரன் எப்படிப்பட்ட ஒரு ஆனந்தம் பிரகாசம் தேஜஸ் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்டுச்சோ அப்படி கௌசல்யக்கு கூட இருக்கேன்னு சொல்கிறார். அதனால் இந்த தாய் கௌசல்ய கூட காட்டுக்கு கிளம்பு போகிறதுக்கு முன்னாடி லக்ஷ்மணனும் ராமரும் கௌசல்யன்னு பார்க்கறதுக்கு போனப்போ கௌசல்யா ரொம்ப எமோஷ்னல் பிரேக் டவுன், ரொம்ப மூச்சே ஆயிட்டான். அதுக்கப்புறம் லக்ஷ்மணன் பேசி கௌசல்யா கூட ஓகே லக்ஷ்மணன் சொல்கிறது கரெக்டு, நீ ராஜ்யத்தை எப்படியாவது கைக்கு வாங்கிக்கோ, அப்பான்னு கொலை பண்ணியாவது அப்பான்னு ஜெயிலில் வச்சாவது ஃபோர்ஸ்ஃபுல்லி யூ டேக் த கிங்டம்ன்றான். இல்லைன்னா நீ என்னை கூட உன்னை கூட கூட்டிகிட்டு போனா இப்படியெல்லாம் பேசின விஷயங்கள் எல்லாம் கூட அந்த தாய் அந்த சமயத்தில் மகன் மேலே இருக்கிற அன்புனால நடந்த இந்த அந்நியாயமனி அவங்கள நினச்சி எவ்வளவோ வருத்தத்தோடு தான் கொஞ்சம் வழி தவறி இப்படி பேசிட்டான் கௌசல்யா. அப்படின்னா தர்மத்தில் கொஞ்சம் விளங்கி அந்த சமயத்தில் இப்போ தான் கேட்டோம் 2 வாரம் முன்னாடி. இப்போது ராமர் எப்படியெல்லாம் அவங்களுக்கு சொல்லி பேசி எல்லா சாஸ்திரம் சொல்கிறதம்மா அப்படின்னு எத்தனை உதாரணங்கள் சொல்லி சாஸ்திர பிரமாணத்தினே எதுக்கு எடுத்துக்கிட்டு சொல்கிறாருன்னா, இல்லை தர்மாத்மர்கள் இது முன்னோர்கள் எல்லோரும் இப்படி தான் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு அடையாளம் ஆதாரம் காட்டிட்டு அப்புறம் ராமர் அதுக்கு தகுந்த போல் நடந்துக்கிட்டார். எங்கே ஒரு இடத்துல கூட
காம்ப்ரமைஸ் ஆகவே இல்லை. ஆரம்பத்தில் அவருடைய வாழ்க்கை, ராமருடைய அவதாரம் கடைசி வரைக்கும் இதுதான் பார்க்க போகிறோம். அதனால தான் நம்ம இது படிக்கிறோம், ராம குணகானம்னு சொல்லி. அப்போது இந்த மாதிரி அந்த சந்தர்ப்பம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் என்னன்னா, விஸ்வாமித்திரனு கூட ராம லக்ஷ்மணர்கள் போனாங்க தாட்டக்கு. அவங்களெல்லாரையும் மாரிச்சு, சுபாகு, இவங்களை எல்லாரையும் சம்ஹரிக்கிறதுக்காக. அப்படி போனப்போ அங்கே ராமர் அந்த விஸ்வாமித்திரர் நடுவில் இவங்களை கௌதம மகர்ஷி ஆசிரமத்துக்கு கூட்டிகிட்டு போனார். அகல்யா எங்கே சாபம் அடைஞ்சானோ, அகல்யா இந்திரனுடைய பிரலோபத்துக்கு லோனாகி அவங்க வழி தவறிட்டான். கௌதமன் அவதர் சாபம் கொடுத்தார், நீ மண்ணாய் போயிடும். எப்போ ராம அவதாரம்ல ராமர் இந்த மண்ணு மேலே கால் வைப்பாரோ அப்போ உனக்கு திரும்பி படிய ரூபம் அகல்யாவா வருவேன்னு சொன்னாரா. அந்த ராமர் அந்த ஆசிரமத்துக்குள்ளே போன உடனே அகல்யா மறுபடியும் அவளுடைய ரூபத்தினை அடைஞ்சான். அந்த சமயத்தில் இங்கே விஸ்வாமித்திரனும் பார்க்குறார், அந்த பக்கம் கௌதமன் அப்போ கௌதம ரிஷி வந்திருக்கார். ராமர் அந்த அகல்யா உருவம் அகல்யாவும் நமஸ்கரிச்சிட்டான். ஆனால் ராமர் அந்த ஸ்திரீ மூர்த்தி அகல்யன்னு லக்ஷ்மணன் கூட 2 பேர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி அப்படி வணங்குறார். அந்த அம்மா இப்படி தப்பு பண்ணியிருக்கான் அப்படியேன்னு சொல்லி இப்படி நீ ஒரு குற்றம் சொல்கிறது போலோ எதுவுமே கிடையாது, ஒரு ரியாக்ஷனும் கிடையாது. அது மட்டும் இல்லை, நான் கால் வச்சு இங்கே வந்ததுக்கு அப்புறம்தானே இந்த அம்மாவுக்கு திரும்பி படிய ரூபம் வந்துச்சுன்னு அகங்காரமும் கிடையாது. சாபம் விமோச்சனம் என்னால் தான் ஏற்பட்டதுன்னு ராமர் அகங்காரப்படலை. இல்லை, அவங்க செஞ்சது தவறு அப்படினால அவங்க மூஞ்சி பார்க்காம ரொம்ப கிஞ்சப்படுத்தி பார்க்கலை. அதுக்கு பதில் என்ன பண்ணார், அகல்யாவுக்கு உள்ளே இருக்கிற அந்த மாத்ருத்வம், ஸ்திரீயத்துவம், மாத்ருபாவனை கிரகிச்சு அவர் கௌரவிக்கிறார். இதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம். இங்கே அப்போ கூட வால்மீகி ஒரு வார்த்தை எதிராரு, சச்ச சர்வ குணோபேதः கௌசல்யானந்தவர்தனः. இப்படிப்பட்ட பல அநேக குணங்கள் இருந்து கௌசல்யோட ஆனந்தத்தினை வர்த்தனம் பண்ண சர்வகுணோபேதா, என்ன குணம் இல்லை ராமர்கிட்ட அப்படின்னு சொல்லி வால்மீகியே ஆச்சரியப்படுறார். அதனால் இந்த காலத்தில் நமக்கு எத்திர நாரியாக பூஜ்யந்தே தத்திர ரமந்தே தேவதாக, பெண்களுக்கு, ஸ்திரீக்கு அப்படிப்பட்ட ஒரு கௌரவம், மரியாதை கொடுக்கப்பட்டது. ராமர் அவங்களுடைய தாய், சித்தி, அப்புறம் அதை கைகேயி, இவங்களை மட்டும்தான் ரொம்ப கௌரவ பாவத்தோடு அப்படி பார்க்கல. அவருக்கு எல்லா ஸ்திரீகளையும் தாய்மார்கள் போலுதான். அதனால தான் ஜென்ரலாக ஒரு கருத்து என்ன சொல்கிறோம்னா, நம்ம நாட்டுக்கு வெஸ்டர்னு கல்ச்சரு, பாশ্চাத்ய, அதுக்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குன்னா, அங்கே வெஸ்டர்ன் கல்ச்சரில் அவங்களுடைய சொந்த தாய் தவிர மிச்சம் ஸ்திரீகள் எல்லாத்தையும் பாரியாவாக திருஷ்டியில் பார்ப்பான். அப்படின்னா ஒரு என்ஜாயிங், ஒரு டாய் போல், ஏ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் ஏ டாய் ஃபார் என்ஜாய்மெண்ட்லாக தாயின்னு தவிர. ஆனால் இங்கே பாரியன்னு தவிர நம்ம நாட்டில் மிச்சம் எல்லா ஸ்திரீகளையும் தாய் போல் பாவிக்கிற சுபாவம் நம்முடைய சனாதன தர்மத்தில் சொல்லப்பட்ட விஷயம். எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்குது, டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் ரெண்டுத்துக்கு. அப்படி ஸோ என்ன பார்த்துட்டு இருக்கிறோம், மார்க்கதர்ஷனம். இந்த மாத்ரு தேவோபாயன விஷயத்தில் ராமர் இப்படியெல்லாம்
நடத்தி காட்டுறது தான். రెండవది మార్గదర్శకం. మార్గదర్శకం అంటే గివింగ్ ద రోడ్ మ్యాప్ అండ్ ద రోల్ మోడల్. பித்ருதேவோபவ அనే விஷயத்தின்னு கூட பார்த்தோம். என்ன அங்கே ஆயிடுச்சு, எப்போ விஸ்வாமித்திரன் மறுபடியும் ராமர் இவன் கூட்டிகிட்டு போனார், தாட்டைக்கு வந்த உடனே விஸ்வாமித்திரன் ராமா அம்பு விடு அடி என்னார். ஆனால் ராமர் ஸ்திரீ மேலே எப்படி நான் அம்பு விடுறது இந்த அம்மா அப்படின்னு சொல்லிட்டு தயங்கிட்டார். திரும்பி கொஞ்சம் சிந்தனை பண்ணி ஞாபகம் வந்துச்சு, என்னது அப்பா சொன்னார் அன்றைக்கி கிளம்பிட்டு வரும்போது, குரு ஆன விஸ்வாமித்திரர் என்ன சொல்கிறாரோ அந்த அதுக்கு போல் நடந்துக்கோன்னு ஒரு அப்பா கமாண்ட் கொடுத்தாரு. ஸோ அப்பாவுடைய கமாண்டுக்கு ஞாபகம் வந்துச்சு. குருவும் சொல்கிறதுனால கான்ஃப்ளிக்ட் கிடையாது, அம்பு விட்டுட்டார். தாட்டுக்கு சம்ஹாரம் ஆயிடுது. அப்போது அது மட்டும் இல்லை, அப்பா நேராக நீ காட்டுக்கு போகணும் 14 வருஷம் அன்னி அவராக கேட்கல, வாய் திறந்து சொல்லலை, ஒன்றும் சொல்லலை, அவர் பேசவே இல்லை. ஆனால் கைகேயி சொல்லி எல்லாம் புரிஞ்சுக்கிட்டார் ராமர். அப்பா வரம் கொடுத்தாரு, அந்த வரத்துக்கு இந்த கைகேயி அம்மா இப்படி கேட்டிருக்கான். அப்போது அது அப்பாவுடைய வாக்கு போல் தானே, இவங்க என்ன நிறைவேற்றினவனு வரம் கேட்டால் அதுக்கு கொடுக்கணும் இல்லையோ. அவர் இப்போ சொல்கிறதுக்கு முடியல, சொல்லுறது இல்லை, ஆனால் கூட நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் 14 வருஷம் வனவாசத்துக்கு போகிறதுக்கு ஆனந்தமாக கிளம்பிட்டார், ஒரு எதிர்வார்த்தையும் சொல்லாமல். ஏன் இப்படி நடந்துச்சு, எப்போ நீங்கள் வரம் கொடுத்தீங்க, அப்படியெல்லாம் கொடுத்து இப்போ மாதிரி அப்போ மாட்டிக்கிட்டு பார்த்தீங்களே, இப்படியெல்லாம் எதிர் பேசிட்டாங்களோ. நம்மன்னா நம்ம தாய் தந்தைகள்கிட்ட எவ்வளோ எதிர்த்து பேசுவோம், சரியா. அதுக்கப்புறம் இப்போ தான் பார்த்தோமே, அங்கே கூட பரதன் வந்தார், ஜாபாலி வந்தார், காட்டுக்கு வந்து வசிஷ்டர் எல்லாரும் சொன்னால் கூட எல்லாருக்கிட்டையும் அப்பா கொடுத்த வாக்கு, அப்பா அம்மாவுக்கு வாக்கு கொடுத்தாரு, அம்மா அது நிறைவேற்ற சொல்கிறாங்க. அப்படி அதனால் அது நான் நிறைவேற்றாமல் நான் திரும்பி அயோத்திக்கு கிளம்பி வர முடியாது, நான் இதெல்லாம் பண்ணியதுக்கு அப்புறம்தான் அயோத்திக்கு வருவேன்னு சொல்லி, அதனால் என்னோடய நிர்ணயத்தினை யார் எதி கூட அசைக்க முடியாது அப்படின்னு ஸ்பஷ்டமாக சொல்லிட்டார். எப்படி பித்ருவாக்கிய பரிபாலன விஷயத்தில் இதெல்லாம் நமக்கு மார்கதர்ஷகம். அந்த சமயத்தில் தான் நைவ லோபான்ன மோஹாத்வா ந அஜ்ஞானாத் தமோன்விதः சேதும் சத்யஸ்ய பேத்ஸ்யாமி குரோ சத்ய பிரதிஸ்ரவः. இதுதான் நான் இப்போ உங்களுக்கு சொன்னதே. அதனால் அப்பாவுடைய பேச்சு அந்த வார்த்தை நான் காப்பாற்றி அது முடித்ததுக்கப்புறம்தான் தவிர இப்போ நான் திரும்பி வர முடியாதுன்னு சொன்னார். மூணாவது மார்கதர்ஷகம் பார்த்தா அடுத்தது என்ன வரும் ஆர்டரில் ஜென்ரலாக, மாத்ருதேவோபவ பித்ருதேவோபவ அடுத்து ஆச்சாரிய தேவோபவ. இங்கே லோகத்தில் நமக்கு எல்லோருக்கும் கூட பெரும்பாலும் நிறைய பேருக்கு கிடைக்காது 2 வெரைட்டியான குருக்கள். லௌகிக வித்யனை நமக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு அதுக்கு மாறி மாறி பல குருக்கள்கிட்ட படிப்போம், அவங்களும் குருகள் தான். அதுக்கு பிறகு ஆத்தியாத்மிக குரு அப்படின்னு நமக்கு ஒரு சத்குரு கிடைச்சப்போ, இந்த ஆத்தியாத்மிக குரு வந்து லௌகிக வித்யலோ போல் பல பேர் வருஷத்துக்கு ஒருத்தர் 6 மாதத்துக்கு ஒருத்தர் வருஷத்துக்கு இப்படி மாறக்கூடாது. நீ ஒழுங்கான உனக்கு அந்த குரு கிடைச்சிருந்த, நீ அப்படிப்பட்ட ஸ்ரத்தா பக்தியோடு இருந்த, நீ அப்படிப்பட்ட கர்மயோக பண்ணி சித்தசுத்தியோடு இருந்த, ஈஸ்வரன் உனக்கு அது சப்ளை பண்ணுவார். ஆனால் அப்படிப்பட்ட குரு கடித்து சப்ளை ஆனால் கூட தெரிஞ்சு நம்ம கண்ணு முன்னாடி இருந்தால் கூட நம்ம வந்து புரிஞ்சிக்க முடியாமல் வேறு ஏதேதோ போகிறோம். எப்படி குருன்னு ஆசிரியிக்கிறது, குருவோட உபதேசம் எவ்வளோ முக்கியம், அந்த உபதேசங்கள் எப்படிப்பட்ட உபதேசங்கள் எவ்வளோ நாள் எப்படி எல்லாம் அது புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நிறைய பேருக்கு. முதல்ல என்ன சொன்னால், எல்லோருக்கும் வாழ்க்கை படிப்பு
வயிற்று பொடுப்புக்காக சொல்கிற படிப்புக்கு குருக்கள் அவங்க மாறிட்டே இருப்பாங்க. ஆனால் ஆத்தியாத்மிக குரு అనేది நிறைய பேருக்கு வாழ்க்கையில் அமைய மாட்டான். அமைஞ்சான்னு இது இப்படி சொன்னானே, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, அப்போது இந்த ஆத்தியாத்மிக குரு என்ன பண்ணுவார்? நம்முடைய ஜீவித லட்சியம் என்ன, அந்த லட்சியத்துக்காக என்ன பண்ணணும், அந்த லட்சியத்தின் சாதிக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும், என்ன தெரிஞ்சுக்கணும், இந்த விஷயங்கள் எல்லாம் கூட நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நம்ம 2 பேர்னு மதிக்கணும். அதனால் அது முக்கியம். ராமர் இந்த விஷயானுக்கு வந்ததப்போ அவர் 2 பேர், ஒரு பக்கம் சமுதாயத்தில் இருக்கிற பெரியோர்கள், அவருடைய நேராக குருவான வசிஷ்டர் இல்லை விஸ்வாமித்ரர், இவங்க 2 பேர்னு மட்டும் இல்லை, பல வயசானவங்க எல்லாரையும் எப்படி பண்ணார்? இவரம்மா இந்த விலுவித்தை கற்றுக்கும் போதே சின்ன வயசில் படிக்கிற சமயம்னு வச்சுக்கோங்க, பிரம்மச்சரிய ஆசிரமம் போல். ஆனால் எங்கே குருகுலத்துக்கு போனாரா, இல்லை குருவே வசிஷ்டரே உள்ளே இருக்கார், விஸ்வாமித்தர் கொஞ்ச நாள் இவளுக்கு கூட இருந்தால். அப்போது இந்த விலுவித்தியெல்லாம் அது பண்ணும்போது ராமர் அந்த நடுவில் வர கொஞ்சம் ரெஸ்ட்டு டைம் கிடைச்சதுன்னா என்ன பண்ணுவார் அப்படின்னா, இங்கே வால்மீகி சொல்கிறாரு, शीलवृद्धैर्ज्ञानवृद्धैः वयोवृद्धैश्च सज्जनैः कथयन्नास्तवै नित्यम् अस्त्रयोग्यान्तरेष्वपि. அதான் அஸ்திரயோக்கியாந்தரேஷன்னா இன்பிட்வீன் அந்த சஸ்திர வித்தியல் அஸ்திரங்கள் எல்லாம் கற்றுக்கும் போதும் ஏதாவது கொஞ்சம் ரிலாக்ஸேஷன் ரெஸ்ட் இருந்தானோ, இல்லை ஒரு நாள் லீவ் போல் அப்படி இருந்தால் கூட என்ன பண்ணுவாருமா பாருங்க, எத்தனை சொன்னார். ஷீலவிருத்தாக, ஞானவிருத்தாக, வயோவிருத்தாக. அவங்களுடைய காண்டக்ட் கேரக்டரில் எவர் ரொம்ப நல்லா இருக்காங்களோ, இல்லை ஞானத்தினால அவங்க பெரியவங்களாக இருக்காங்களோ, இல்லை வயசுனால பெரியவங்களாக இருக்காங்களோ, இல்லை சஜ்ஜனர்களாக சாதாரணமாகவே இருக்காங்களோ, அவங்க எல்லாருக்கிட்ட போய் பக்தியோட கௌரவத்தோடு உட்கார்ந்து நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் நித்தியம் பண்ணுவாராம் ராமர். பாருங்க, இந்த ஸ்லோகம் அங்கே இருக்கு. அதனால இது என்ன காட்டுறது? இந்த குரு மேலே இருக்கிற பக்தி. அப்போ நிறையா இப்படிப்பட்ட இவங்க எல்லாரையும் குருவாக தான் எடுத்துக்கிட்டார் அவர். அப்புறம் சீதா ஸ்வயம்வரமாகி அந்த மிதிலா நகரத்தில் திரும்பி அயோத்தி கிளம்பி போகும்போது அங்கே பரசுராமர் முன்னாடி நின்றுட்டார், சவால் விடுறாரு ராமர் மேலே. அது நம்ம கேட்டிருக்கோம் கதை. அவர்கிட்ட விஷ்ணு தனுஷ் இருக்குது, இதெல்லாம் எடுத்து கடைசியில் ராமர் அவருடைய சௌரிய பராக்கிரமனை காட்டுறதுக்காக அம்பு எடுத்தார். அந்த விஷ்ணு தனுஷனோட தூக்க முடிஞ்சதே அம்பு வச்சு ரெடியாக இருக்கார். இப்போது அங்கே நான் உங்களை இந்த அம்பு விட்டுட்டு தீர்த்தி கட்டலாம், சம்ஹாரம் பண்ணலாம். ஆனால் என்ன குருவான விஸ்வாமித்திரருடைய பந்து நீங்கள், அதனால் நாங்கள் உங்களோட பிராணத்தின் உயிர்னு எடுக்க மாட்டே. என்ன குருவுடைய பந்து நீங்கள் அப்படின்னு சொல்லி குருவுடைய விஷயத்தில் பார்த்திங்களா ராமர் அப்படி எல்லாம் கூட பேசி ஸ்ரத்தா பக்தி விஸ்வாமித்திரன் மேல். அடுத்தது 4வது மார்கதர்ஷகம். என்ன, எங்கே, எப்போ, எந்த விஷயத்துலன்னா 3 பார்த்தோம். மெயினாக வேதம் சொல்கிற டிக்டம்ஸ், மாத்ரு தேவோபவ, பித்ரு தேவோபவ, ஆச்சாரிய தேவோபவ. அடுத்தது சமய பாலனம். சமயத்தினை விருதா செய்யாமல் ராமர் எப்படி, இப்போ தான் பார்த்தோமே, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொஞ்சம் கேப் கிடைச்சா கூட ஏதோ ஒன்று க்ரியேட்டிவாக நிறைய தெரிஞ்சுக்கணும், பெரியோர்களோட போய் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி நம்ம என்னடன்னா சத்சங்கம் ஒரு டைமு குறிப்பிட்டது சொல்லி 1 மணி நேரம் அப்படின்னு எல்லாம்
பண்ணி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்து கேளுங்கன்னா கூட நாம் என்னமோ செஞ்சிட்ருக்குறோம் இல்லையா? ஏன் நிறைய பேருக்கு என்னதான் பண்ணுறாங்க? அதான் அதோடைய வேல்யூ தெரியல. தெரியும்போது செய்வாங்க தெரிஞ்சவங்க, மிச்சம் எல்லோரும் பண்ண மாட்டாங்க. அதே போல் இப்போ நீங்கள் கேட்கறதுக்கு வந்த நீங்கள் எத்தனை பேர் உட்கார்ந்து அசையாமல் ஸ்ரத்தையோடு கேட்குறீங்கன்னேது எனக்கு தெரியாது. அது உங்களை ஹிருதயத்தில் உங்களுடைய கமிட்மெண்ட். அதில் சமயம் நம்மளுடைய வனவாசத்தில் கூட ராமர் எப்படியெல்லாம் சமயத்தினை வேஸ்ட் பண்ணாமல் எப்படியெல்லாம் அவர் முனிவர்களோட ஆசிரமத்தினை தேடி தேடி போய் அங்கே அவங்கக்கிட்ட திரும்பி, இதே போல் சத்சங்கம் அவங்களுக்கு கூட. அதனால தான் சமயத்தினை சத்சங்கத்தில் உபயோகப்படுத்தணும், சத் விஷயங்களை உபயோகப்படுத்தணும். அப்புறம் சமயத்தினை விருத்தா வேஸ்ட் பண்ணக்கூடாது. நிறைய தூங்கி, நிறைய தேவையில்லாதது பண்ணி, நிறைய வம்பு பேசி, தேவையில்லாதில் பார்த்து, இப்படியெல்லாம் இந்த சமயத்தின் எப்படியெல்லாம் அவர் ஒரு வருஷத்தில் எல்லா நாளும் அவர் ஏதோ ஒன்று இந்த மாதிரி இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது சமய பாலனா, சமயத்தினை காலத்தினை வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ன த செகண்ட் விச் கோஸ் அது திரும்பி வரவே வராது. இது யார் பண்ண முடியும்? யார் இங்கே ஒரு கருத்து சொல்கிறேன், யார் ஒருத்தனும் நான் என்னுடைய சமயத்துக்கு நானும் வேல்யூ கொடுத்தா, when I know the value of my time, then only I can respect and give the value of the others' time. அப்படின்னா இங்கே என்ன வருது? பங்க்சுவாலிட்டி விஷயம் வருது. ஏன்னா எனக்கு தெரியும், டைமுடைய வேல்யூ எனக்கு தெரியும். அதனால் அப்போது நான் அடுத்தவங்களுடைய சமயத்துக்கு கூட நான் வேல்யூ கொடுப்பேன். அதனால தான் பங்க்சுவாலிட்டி, டைம் சொன்னால் கொடுத்தா அதை அப்படி கரெக்டாக பண்ணணும். இது வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நியமம், ஒரு குட் குவாலிட்டி. அப்படிப்பட்ட மனுஷனும் நிறைய விஷயத்தில் நிறைய நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக எல்லாம் செய்வான். சரி, இதோடு நம்ம இங்கே நிறுத்தணும். 4 விஷயங்கள்னு பார்த்தோம். இந்த மார்கதர்ஷகம் ராமர் எப்படியெல்லாம் பண்ணார். இன்னும் கூட கொஞ்சம் விஷயங்கள் அடுத்த சத்சங்கத்தில் பார்ப்போம். ஓம் லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து, லோகாஹ சமஸ்தாஹ சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.